Hi team. Actually, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த டயாகோட பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ இந்த டயாகோட பற்றின அப்டேட்ஸ் வந்துட்டு இந்த வீடியோவில் இருக்கும் ஃபார் போத் யூபி ஆஸ் வெல் அஸ் ஹச்சிஎஃப்ஏ ஃபார்மில் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூபி ஃபார்மில் இந்த டயாகோட் பற்றி பார்த்துடலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் ஷோ பண்ணுற இமேஜில் ஸோ இந்த பாக்ஸ் இப்போ நான் ஷோ பண்ணுற பார்த்தீங்களா, இந்த பாக்ஸ் தான் வந்து டயாகோடோட பாக்ஸ். இட்ஸ் கொஷின் நம்பர் 67 ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 66th கொஷனில் தான் ஆரம்பிக்கும். இந்த சின்ன பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் கொஷின் நம்பர் 66 டிஎக்ஸ் இண்டிகேட்டர். அதோட ஹெட்டர் இங்கே தான் இருக்கும். அதுக்கான டேட்டா அதுக்கு கீழே இந்த சின்ன பாக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இங்கே தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் டிஎக்ஸ் இண்டிகேட்டரோட பாசிபிள் வேல்யூ 0, 1, 9, 10. ஸோ இந்த 4 வேல்யூவில் ஏதாவது ஒன்று இருக்கும். ஸோ என்ன மென்ஷன் ஆயிருக்கோ அதை நீங்கள் கீப் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ இப்போ இதில் வந்து டிஎக்ஸ் இண்டிகேட்டரோட வேல்யூ 0 ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா டயாக் 67 பிரின்சிபல் டயாக். ஸோ நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பாக்ஸ் தான் வந்து பாக்ஸ் நம்பர் 67. ஸோ டோட்டலாக இந்த 67th பாக்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலி 18 பாக்ஸஸ் இருக்கும். ஸோ இதோட ஹெட்டர்ஸ் வந்து என்னென்னா, இது வந்து 67, இது 67A, இது B, சிடின்னு கண்டினியூ ஆகிட்டு ஸோ அப் டு இந்த லாஸ்ட் பாக்ஸ் வந்து 67Q இது வரைக்கும் இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஒரு பாக்ஸ்லேயும் ஒரு டயாக் வேல்யூ ஆஸ் வெல் அஸ் ஒரு பிஓஏ இண்டிகேட்டர் வேல்யூ மென்ஷன் ஆயிருக்கும் ஓகேங்களா. அதே மாதிரி பிஓஏ இண்டிகேட்டரோட வேல்யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது 5 அக்செப்டபிள் கேரக்டர் மட்டும்தான் பிஓஏ இண்டிகேட்டருக்கு இருக்கும். ஸோ என்னன்னு பார்த்தா YNUW1. ஸோ இந்த 5 வேல்யூவில் ஏதாவது ஒரு வேல்யூ பிஓஏல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வேற ஏதாவது கேரக்டர் வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக பிஓஏ கிடையாது ஓகேங்களா. ஸோ இந்த 5 வேல்யூவில் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா தான் அது பிஓஏ வேல்யூ. ஸோ எப்பயுமே வந்து இதில் ஒரு ஈச் பாக்ஸ்லையும் ஒரு டயாக் வேல்யூ இருக்கும். அண்ட் தென் ரைட் கார்னர் ஆஃப் ஈச் பாக்ஸ் பிஓஏ இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சம்டைம்ஸ் இருக்கும், சம்டைம்ஸ் சில ஃபார்ம்ஸில் இருக்காது ஓகேங்களா. ஸோ இதுதான் கண்டென்ட் ஓகேவா. ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 67 பிரின்சிபல் டயக்னோசிஸ் பாக்ஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த செகண்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அதர் டயாக் 1 அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் பாக்ஸ் தான் அதர் டயாக் 1, தேர்ட் பாக்ஸ் அதர் டயாக் 2, அதே மாதிரி அடுத்து ஃபோர்த் பாக்ஸ் தான் அதர் டயாக் 3. ஸோ இது மாதிரி கண்டினியூ ஆகும். ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிறது பார்த்தீங்கன்னா அப் டு அதர் டயாக் 8 வரைக்கும் இருக்கும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் திரும்ப இங்கே அதர் டயாக் 9ல இருந்து கீழே இருக்கிற பாக்ஸ் கண்டினியூ ஆகும் அப் டு அதர் டயாக் 17 வரைக்கும் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி சொன்ன மாதிரி ஈச் பாக்ஸில் ரெண்டு டேட்டாஸ் இருக்கும். ஸோ ஒரு டயாக் அண்ட் பிஓஏன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இதில் வந்து எப்படி டேட்டாஸ் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தா, இப்போ இங்கே கொஷின் பார்ட்டில் இருக்கிறது தான் வந்துட்டு ஷோ பண்ணுறது தான் கொஷின்ஸ் ஓகேங்களா. 67 பிரின்சிபல் டயாக்னோசிஸ் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா, ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே இருக்கிற இந்த டோட்டல் வேல்யூமே ஈவன் இந்த பிஓஏ இண்டிகேட்டரையுமே இன்க்ளூட் பண்ணி இந்த டயாகுக்கே கேப்சர் பண்ணிடணும். எப்படின்னா இப்போ T8082XA ஸ்பேஸ் Y. ஸோ இந்த ஹோல் வேல்யூமே நீங்கள் இந்த பிரின்சிபல் டயாகுக்கு என்டர் பண்ணிடணும். நெக்ஸ்ட் இந்த 67 பிஓஏ பிரின்சிபல் டயாக் கேட்குறாங்க அப்படின்னா இந்த கொஷின் எப்பயுமே blank accept தான். ஸோ அது வந்து பிஓஏ இண்டிகேட்டர் வந்து டிஃபால்ட் blank accept ஓகேங்களா. ஈவன் தோ தப்பா வந்துட்டு இந்த ஒய் எல்லாம் கேப்சர் ஆகியிருந்தா அதை டெலிட் பண்ணிட்டு நம்ம அக்செப்ட் கொடுத்துடணும் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு ப்ரொசீஜர் இதை வந்துட்டு என்டர் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ பிரின்சிபல் டயாக் இது. நெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து அதர் டயாக் 1 இல்லைங்களா. ஸோ இந்த அதர் டயாக் 1 எப்படி கீ பண்ணணும். ஸோ இந்த இப்போ அதர் டயாக் 1 அப்படின்னு கொஷின் பண்ணுறாங்க அப்படின்னா I2699 ஸ்பேஸ் N அப்படிங்கிற இந்த டோட்டல் வேல்யூவும் அதர் டயாக் 1க்கு கீ பண்ணிடணும். நெக்ஸ்ட் பிஓஏ 1 கேட்குறாங்க அப்படின்னா பிஓஏ 1 இஸ் ஆல்வேஸ் blank accept ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே அப் டு இந்த 17 அதர் டயாக் 17 வரைக்கும் அதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இருக்கிற வேல்யூவை டோட்டலி டயாகுக்கே கேப்சர் பண்ணிடணும். ஸோ போத் கோட் வேல்யூ ஆஸ் வெல் அஸ் பிஓஏ வேல்யூ டயாகுக்கே கேப்சர் பண்ணிட்டு அண்ட் தென் பிஓஏ ஃபீல்டு நமக்கு கேட்குறாங்க, அது தனியாக கொஷினாக கேட்குறாங்கிறப்ப அது ஆல்வேஸ் blank accept ஓகேங்களா. அண்ட் இன்னொரு திங் என்னன்னா, எப்பயுமே ஒரு டயாக் வேல்யூ பிஓஏ வேல்யூ நீங்கள் என்டர் பண்ணுறப்ப ஸோ கண்டிப்பாக
இன் பிட்வீன் ஒரு ஸ்பேஸ் லீவ் பண்ணிடணும். அதாவது ஒரு டயாக் வேல்யூவை என்டர் பண்ணிட்டு ஒரு ஸ்பேஸ் லீவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிஓஏ என்டர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஈவன் தோ நம்ம ஃபார்ம்ல ஸ்பேஸ் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி நம்ம வந்து ஸ்பேஸ் லீவ் பண்ணி தான் என்டர் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா இது வந்து 67, இது வந்து 67 பிரின்சிபல் டயாக். இப்போ இது எப்படி கொடுத்துருக்காங்க, இந்த டயாக் வேல்யூ அண்ட் தென் இந்த பிஓஏ வேல்யூ கண்டினியூஸாக அப்படியே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இப்போ கீ பண்ணுறப்ப எப்படி இதை பண்ணணும். ஸோ இப்போ வந்து பிரின்சிபல் டயாக் கேட்குறாங்க இல்லைங்களா. ஸோ T2 3392A அப்புறம் ஒரு ஸ்பேஸ் லீவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த Y என்டர் பண்ணும். ஏன்னா Y வந்து பிஓஏ இண்டிகேட்டர். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பிஓஏ இண்டிகேட்டரோட பாசிபிள் வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்டர் பண்ணணும். ஸோ ஸ்பேஸ் இருந்தாலும் இல்லாட்டியும் கண்டிப்பாக நம்ம ஒரு ஸ்பேஸ் லீவ் பண்ணிட்டு என்டர் பண்ணிடணும். ஸோ இதுதான் வந்துட்டு அப்டேட். அதன் இப்போ இது வந்து 67th கொஸ்டின் பார்த்தோம் இல்லைங்களா. அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 72 ECI இதுவுமே பார்த்தீங்கன்னா ஏபிசி இந்த 3 பாக்ஸஸ் இருக்கும். இதுவுமே இதே மாதிரி தான். ஒரு ஈச் பாக்ஸில் ரெண்டு கண்டென்ட், ஒரு டயாக் ஒன்று ஒரு பிஓஏ ஒன்று. ஸோ ECI டயாக் அப்படின்னு ஒரு டேட்டா இருக்கும். அண்ட் தென் ECI பிஓஏன்னு ஒன்று இருக்கும். ஸோ இதுக்குமே நம்ம 67க்கு சொன்ன அதே ப்ரொசீஜர் தான். இந்த டோட்டல் வேல்யூஸையுமே நீங்கள் கோடுக்கு என்டர் பண்ணி ECI கோடுக்கு என்டர் பண்ணிவிட்டு ECI பிஓஏ அப்படின்னு கேட்குறாங்கன்னா அது ஆல்வேஸ் பிளாங்க் எக்ஸெப்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நீங்கள் இந்த 67 அண்ட் 72 இந்த கொஷனுக்கு ஃபாலோ பண்ணணும். அண்ட் தென் இதில் வந்து காமனாக எரர் மேக் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரக்டர் தான். ஸோ எப்பயுமே ஒரு டயாக் வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட ஃபர்ஸ்ட் கேரக்டர் கண்டிப்பாக ஆல்ஃபபெட்டாக மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த வேல்யூவே எடுத்துக்கிட்டிங்கன்னா சில யூசர்ஸ் வந்து 12699 போட்டுருவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டயாக் கொஷின் அவங்க பண்ணுறாங்கங்கிறப்ப ஸோ ஃபர்ஸ்ட் கேரக்டர் கண்டிப்பாக ஆல்ஃபபெட் தான். ஸோ இன்கேஸ் நியூமரலாக இருக்குங்கிற கேஸில் அது கண்டிப்பாக ராங்காக இருக்கும். ஸோ அப்போ கரெக்டான வேல்யூ என்னவோ அதை இமேஜ்லேருந்து கேப்சர் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸோ ஐங்கிற டேட்டா 1ஆ கேப்சர் ஆயிருக்கும், ஓங்கிறது 0வா கேப்சர் ஆயிருக்கும், அதுக்கப்புறமேட்டுக்கு இசட்டை வந்து 2ஆ கேப்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேஸில் நீங்கள் வந்து இந்த டயாக் வேல்யூவை கரெக்டாக என்டர் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு காமனாக யூசர்ஸ் மேக் பண்ணுற எரர், அதனால ஒரு சின்ன நோட்டாக கொடுக்குறேன். ஓகேங்களா? அண்ட் தென் இன்னொரு மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது வந்து இந்த பாக்ஸ் வந்து அதர் டயாக் 9 பாக்ஸ். ஸோ அப்படி அதர் டயாக் 9 எடுக்கிறப்ப இந்த இண்டிகேட்டரோட வேல்யூவும் சேர்த்து என்டர் பண்ணிடுவாங்க. 0D709 அப்படி என்டர் பண்ணிடுவாங்க. ஸோ அதுவும் பண்ணக்கூடாது. ஸோ 0ங்கிறது 66ஓட டேட்டா இல்லையா. இப்போ 9th என்னது D709 அப்புறம் ஸ்பேஸ் N. ஸோ இதுதான் வந்து அதர் டயாக் 9ஓட டேட்டா. தென் பிஓஏ 9 வந்து ஆல்வேஸ் பிளாங்க். ஓகேவா? ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து டயாக் வேல்யூ கேப்சர் பண்ணணும் இந்த பாக்ஸ் நம்பர் 67க்கும் ஆஸ் வெல் அஸ் இந்த 72 சொன்னேன் இல்லைங்களா அதுக்கும். அது இன்னொரு இது பார்த்தீங்கன்னா இதோட சம்டைம்ஸ் வந்து இதோட ஹெட்டர்ஸ் வந்து இங்கே மென்ஷன் ஆயிருக்கும். இது வந்து 67 இது ஏபிசி அந்த மாதிரி சொன்னேன் இல்லையா, அப் டு கியூ வரைக்கும். ஸோ இப்போ வந்து இந்த டயாகோடுக்கு இந்த ஹெட்டர் வேல்யூவை சம்டைம்ஸ் கேப்சர் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாலும் கண்டிப்பாக எரர் ஆகிடும். ஸோ இந்த ஹெட்டர்ஸ்லாம் கேப்சர் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம ஷோ பண்ணோம் இல்லையா கோட் வேல்யூனா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம காட்டணும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ் இருந்தால் தான் கேப்சர் பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 67 டயாக் பிரின்சிபல் டயாக் மட்டும்தான் இருக்குது, J189 இது மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுக்கு மட்டும் டேட்டா கேப்சர் பண்ணிவிட்டு ரிமைனிங் அதர் டயாக் 1லேருந்து 17 வரைக்கும் டோட்டலி பிளாங்க் எக்ஸெப்ட். ஸோ இப்படி தான் இதை கேப்சர் பண்ணணும். ஓகேங்களா? அண்ட் தென் சேம் திங் நம்ம HCFA ஃபார்மில் பார்த்தீங்கன்னா டயாக் வந்து 21 பாக்ஸ் நம்பர் 21ல தான் டயாக் இருக்கும். ஸோ இதுக்குமே ஐசிடி இண்டிகேட்டர் இருக்கும். ஐசிடி இண்டிகேட்டர் இங்கே தான் மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ இதுக்குமே சேம் நம்ம 66 யூபி ஃபார்மில் சொன்ன மாதிரி அதே தான். ஸோ 01910 இதில் ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கும், என்ன இருக்கோ அது ஐசிடி இண்டிகேட்டருக்கு கேப்சர் பண்ணிடணும். அண்ட் தென் இதுக்கு டயாக் பார்த்தீங்கன்னா A to L வரைக்கும் இருக்கும். ஸோ என்ன இருக்கோ ஆஸ் இட் இஸ் அப்படியே கீப் பண்ணிக்கோங்க. எப்பயுமே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கேரக்டர் கண்டிப்பாக வந்து இதுக்கு ஒரு ஆல்ஃபபெட்டாக தான் இருக்கும். ஸோ இதை வந்துட்டு ஒரு காமன் எரர் மேக் ஆகுது, அதனால ஒரு சின்ன நோட். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த யூபி ஃபார்மில் இப்போ ரீசெண்டாக வந்த அப்டேட்டு. ஸோ இந்த அப்டேட்டை பேஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்களோட லைவ் ஒர்க்கை ப்ராசஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா?